என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு உணவு பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதுல நான் ஏதாவது ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது கண்டிப்பா பப்பாளி அப்படின்னு நான் சொல்லுவேன். பப்பாளி பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி, மெக்னீசியம், பிற தாதுக்கள் இதுல இருக்கிறதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். பழங்கள்லயே வெறும் வயிற்றுல எடுத்துக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னே பப்பாளியை வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதை சாப்பிட்றதன் மூலம் நம்ம உடல்ல இருக்கிற கழிவு வந்து பாத்தீங்கன்னா சரிவர வந்து அகற்றப்படும். அண்ட் குடல் இயக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீராக வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வயிறு உப்பிசம், மலச்சிக்கல் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சரியாகும். ஸோ நார்ச்சத்து இந்த பப்பாளியில ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால LDL அப்படின்னு சொல்லப்படுற கெட்ட கொழுப்பு நம்ம உடல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கும். இதெல்லாம் தாண்டி சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உடல் பருமனா இருக்கிறவங்க சரிவர வந்து பாத்தீங்கன்னா பப்பாளியை எடுத்துட்டு வரலாம். அதை வந்து அவங்களோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஃபேஸ் க்ளோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பப்பாளியை எடுத்துக்கலாம். பப்பாளியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா ஃபேஸ் க்ளோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ பப்பாளியை தொடர்ந்து வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம், எடுத்துக்கங்க.